எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் யாரும் சேஃப் இல்லை. ஆனா ப்ரிப்பேர்டா இருக்கிறவங்க சர்வே பண்ணுவாங்க. ஆன்லைன்ல ஒரு நம்பர் சர்க்குலேட் ஆகி 4.8 lakhs ஜாப்ஸ் இந்தியன்ஸ்க்கு போகும் அப்படின்னு நான் இதை வெரிஃபை பண்ணேன். எந்த ஒரு அபிஷியல் டேட்டாவும் இதை கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா அதுக்குன்னு ஒரு தவறான அசம்ஷனுக்கு போயிடாதீங்க. ரியல் ப்ராப்ளம் சைலண்ட் ஜாப் ரிஸ்க். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க இப்ப UAE-ல சேஃபா இருக்கீங்களா? உங்க ஜாப் நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கு சேஃபா? ஆன்சர் தெரியலையா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. நீங்க இக்னோர் பண்ற ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் நாளைக்கு அது உங்களுக்கு ஒரு பிக் மிஸ்டேக்கா கூட ஆகலாம். இப்ப 11 இயர்ஸா நான் UAE-ல இருக்கேன். ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? நான் இப்போ ஜாப் இல்லாம இருக்கிறேன். அப்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய டிஜிட்டல் ஸ்கில்ஸ் தெரியும், ஆனாலும் ஜாப் இல்ல. ஏன்னா இப்ப ஜாப் மார்க்கெட் சிச்சுவேஷன்லாம் தலைகீழ மாறி போச்சு. எனக்கு ஜாப் போன சிச்சுவேஷன்ல நான் ஜாப் தேடாமலாம் இல்ல, நிறைய தேடினேன். எனக்கு ஜாப் கிடைக்கலன்னு நான் அப்படி ஸ்டக் ஆகி உட்காரல. அதுக்கு பதிலா ஒரு சொல்யூஷனை தேடினேன், சைடு இன்கம். நான் ரெடியா இல்ல அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப பேனிக் ஆகும். நீங்க ரெடியா இருக்கீங்களா? இந்த எமிரேட்ஸ் கைட் தமிழ் சேனல்ல நான் ஹைப் பேச மாட்டேன். இந்த 4.8 lakhs ஜாப்ஸ் இந்தியன்ஸ்க்கு போகும் அப்படின்னா அது உண்மை இல்லையா? அப்ப UAE-ல என்னதான் நடக்குது? மாஸ் லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது ஹெட்லைன் கிடையாது, ஆனா சிக்னல்ஸ் கிளியரா இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிஸ் காஸ்ட் கட்டிங் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹையரிங் ஸ்லோ ப்ராசஸ், செலக்டிவ் ஹையரிங் மட்டும்தான் நடக்கும். ஜாப்லாம் இருக்கு, ஆனா ஹையரிங் ப்ராசஸ் மட்டும் தான் ஸ்லோ. அப்ப இதுக்கெல்லாம் மீனிங் என்ன? மார்க்கெட்லாம் கிராஷ் ஆகல, ஆனா காம்படிஷன் பிளஸ் பிரஷர் அதிகமா இருக்குது. இந்த 3 திங்ஸ் கிளியரா நடக்குது. நம்பர் 1 காஸ்ட் கட்டிங், நம்பர் 2 ஹையரிங் ஃப்ரீஸ், நம்பர் 3 ப்ராஜெக்ட் டிலே. இந்த 3 திங்ஸும் சேர்ந்து தான் சைலண்ட் ஜாப் ரிஸ்க். இந்த 2026ல UAE ஜாப் மார்க்கெட் ரியாலிட்டி தான் என்ன? இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு 3 விஷயம் சொல்ல போறேன். எந்தெந்த இண்டஸ்ட்ரி மோஸ்ட் அட் ரிஸ்க், உங்களோட ஜாப் சேஃபானு எப்படி செக் பண்றது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க, ஏன்னா இது உங்க கரியர் ரிலேட்டடா உள்ளது. சரி, இப்ப ஸ்ட்ரைட்டா பேசலாம். UAE-ல இப்ப ஹையஸ்ட் ரிஸ்க்ல இருக்கிற 5 இண்டஸ்ட்ரி பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்பர் 1 டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், டிராவல் ஏஜென்சிஸ். 30% லெஸ் புக்கிங், ஸ்டாஃப் அன்பெய்ட் லீவ்ல ஊருக்கு போக சொல்றாங்க. ஃபுல் டைம் ஜாப் டு பார்ட் டைமா அது கன்வெர்ட் ஆகுது. நம்பர் 2 ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கமிஷன் பேஸ்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு இன்கம் 0. நம்பர் 3 ரீட்டைல் ஷாப் எல்லாம் மேக்ஸிமம் இன்னைக்கு நிறைய க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃப் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. நம்பர் 4 ஏவியேஷன் சப்போர்ட், கிரவுண்ட் ஸ்டாஃப், கார்கோ சப்போர்ட் ரோல்ஸ், இவங்க எல்லாம் ரெடியூஸ் ஆபரேஷன்ஸ்ல இருக்கு. நம்பர் 5 SME கம்பெனிஸ். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்மால் பிசினஸ் ஓனரோட எம்ப்ளாயிஸ் தான் மோஸ்ட் வல்னரபிள். நோ HR, நோ ப்ரொடெக்ஷன்ஸ், நோ நோட்டீஸ். இப்போ நான் சொன்ன இந்த 5 இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் மிஸ் பண்ணாம பாருங்க. இல்லைன்னாலும் பாருங்க. சப்ளையர் கம்பெனி, சப்போர்ட் பிசினஸ் எல்லாமே நாக் ஆன் எஃபெக்ட்ல அஃபெக்ட் ஆகும். சரி, இப்போ உங்க ஜாப் எப்படி சேஃப்னு தெரியும்? அதற்கான ஒரு 5 சைன்ஸ் சொல்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. சைன் நம்பர் 1, மேனேஜர் உங்களை அவாய்ட் பண்றாரா? மீட்டிங்க்கு சடன்லி கால், அந்த நேரத்துல நீங்க நோட்டீஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. சைன் நம்பர் 2 salary டிலே, லாஸ்ட் மந்த் salary இன்னும் வரல, பெண்டிங்ல இருக்குது. சைன் நம்பர் 3 ஹையரிங் ஃப்ரீஸ், உங்க கம்பெனிஸ்ல ஹையர் பண்றத சடன்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? இது காஸ்ட் கட்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த சைன் உங்களுக்கு போதுமானது. சைன் நம்பர் 4 ஒர்க் லோட் சடன்லி குறைஞ்சிருச்சு. வேலை குறைஞ்சிருக்கிறா அல்லது ஐடியலா விடுறாங்களா? சிம்பிளா சொல்லணும்னா they are documenting your inactivity for termination. சைன் நம்பர் 5 விசா ரெனியூவல் டிலே, ரெனியூ டைம் வந்தாச்சு, கம்பெனி டிலே பண்றாங்களா? they are deciding whether to keep you or not. இப்போ நான் சொன்ன இந்த 5 சைன்ஸ் ஏதாவது நீங்க இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இப்பவே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு போடுங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது, நான் என்ன பண்றது அப்படிதானே யோசிக்கிறீங்க. அதுக்கான ஆன்சர் தான் நெக்ஸ்ட் பார்ட். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க பேனிக் ஆகாதீங்க, பிளான் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1 எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருக்கீங்களா? அதை ரொம்ப செலவு பண்ணாம கொஞ்சம் சேஃபா பாதுகாத்துக்கங்க. உங்க மந்த்லி எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணுங்க. இப்போ லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. இதெல்லாம் நீங்க பண்ணலன்னா ஜாப் திடீர்னு போனாலும் உங்க அக்கௌண்ட் 0 பேலன்ஸ்ல இருக்கும். அந்த நேரத்தில் ஃபியர்ல இருந்து நீங்க ராங் டெசிஷன் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸ்டெப் நம்பர் 2 டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேஃபா வச்சுக்கோங்க. உங்க பாஸ்போர்ட், விசா, கான்ட்ராக்ட், லாஸ்ட் 3 months salary slip, உங்க ஜாப் ரிலேட்டடா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ, உங்க ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேஃபா வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு கம்பெனி இழுத்து மூடிட்டாங்கன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு ப்ரூஃபா உங்க கையில சேஃபா இருக்கும். ஸ்டெப் நம்பர் 3 உங்க லிங்க்டின் ப்ரொஃபைல இன்னைக்கே அப்டேட் பண்ணுங்க. ஜாப் இருக்கும்போதே அப்பப்போ அதை அப்டேட் பண்ணுங்க. ஜாப் போற வரை வெயிட் பண்ணாதீங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. ஸ்டெப் நம்பர் 4 நெட்வொர்க் பில்ட் பண்ணுங்க. உங்களை சுத்தி ஏதோ ஒரு சின்ன நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. UAE
லிங்க்டின்ல தமிழ் கம்யூனிட்டி ரொம்ப பெருசு. எக்ஸ் கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி கான்டாக்ட்ஸ், இன்ஃபார்மல் ரெஃபரல்ஸ் ஆர் ஃபாஸ்டர் தென் ஜாப் போர்ட்டல்ஸ். நம்பர் 5, செகண்ட் இன்கம் சோர்ஸ். இதுதான் இங்க மெயின் கீ. இப்போ இருக்க ஒரு இன்கம் சோர்ஸ் போனாலும் செகண்ட் இன்கம் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து உங்களை சேவ் பண்ணும். ப்ரீவியஸா பப்ளிஷ் பண்ண வீடியோல சொல்லியிருந்தேன் 1370 திர்ஹம்ஸ் வச்சு சைடு ஹசல் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. நான் பர்சனலி இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்றேன். ஜாப் இல்லாம இருந்தாலும் ஒரு பயம் இல்லை. ஒய்? பிகாஸ் பிளான் இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்ஸ்ல ஆல்ரெடி இதை நான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா இப்பவே எனக்கு அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ உள்ள இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சர்டனிட்டி இல்லை. அதனால நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். இந்த சேனல்ல ஒரு சைடு ஹசல் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் தெரியுமா? ஜாப் இருக்கும் போதே இதை எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணணும். சின்ன அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1370 திர்ஹம்ஸ் உங்களுக்கு சின்ன அமௌண்டா அப்படின்னு யோசிக்காதீங்க. இதை நீங்க 12 months ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா மந்த்லி 100 to 115 திர்ஹம்ஸ் தான் ஆகுது. ஒரு நாள் நீங்க டின்னருக்கு போய் செலவு பண்ணிட்டு வர ஒரு காசு. அதே நேரத்துல சைடுல ஸ்லோவா அது க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஆனா அதுதான் இப்படி ஒரு அன்ஸ்டேபிளான சிச்சுவேஷன்ல உங்களை சேவ் பண்ணும். இப்போ இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. ஸ்மால் ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு பிக் ப்ரொடெக்ஷன். இந்த சைடு ஹசல் சீரீஸ் நான் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்டர்டைன்மெண்ட் வீடியோ இல்லை. உங்களுக்கு அது பேக்கப் பிளானாக இருக்கணும். இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் யாரும் சேஃப் இல்லை. ஆனால் ப்ரிப்பேர்டாக இருக்கிறவங்க சர்வே பண்ணுவாங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க? சேஃப் ஆர் ரிஸ்க்? உங்கள் ஜாப் இப்போ சேஃப் இல்லைன்னு ஃபீல் ஆகிட்டீங்களா? வெயிட் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி ஒரு சைடு ஹசல் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது சூட் ஆகும்னு பாருங்க. நிறைய பிஸ்னஸ் கன்சல்டன்ட் இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் அந்த வீடியோ போக டவுட் இருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க. அதை பொறுத்து டிசைட் பண்ணுங்க. இன்னைக்கே அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபைனலா எந்த கண்ட்ரியா இருந்தா என்ன, எல்லாரும் சேஃபா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு அன்ஸ்டேபிளான சிச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த ஸ்பாட்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணுமோ தவிர பேனிக் ஆக வேண்டாம். பேனிக் ஆகிறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை. அந்த இடத்துல நீங்க ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. அந்த தவறான முடிவை அவாய்ட் பண்ணணும். இப்ப நடக்கிற இந்த சிச்சுவேஷனை ஒரு லெசனா எடுத்துக்கங்க. இந்த நிலைமை நம்மளுக்கு நாளைக்கு நடந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு சேஃபான சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு எத்தனை லேக் ஆஃப் ஜாப்ஸ் போனாலும், சேலரி கட் ஆனாலும், லே ஆஃப் நடந்தாலும் இப்படி ஒரு அன்ஸ்டேபிளான சிச்சுவேஷனை நம்மளால எந்த விதத்திலையும் தவிர்க்க முடியாது. 2020ல கோவிட் வந்துச்சு. அது இயற்கையோட சீற்றம். இதே மாதிரி ஒரு அன்ஸ்டேபிளான சிச்சுவேஷன் இனியும் வந்தாலும் அதுல இருந்து நம்ம எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணுமோ தவிர எல்லா ஃபேக் நியூஸை பார்த்துட்டு அங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயந்தோம் அப்படின்னா அங்க நம்ம ஒரு தவறான டெசிஷன் தான் எடுப்போம். அதனால இன்னைக்கே ஒரு தெளிவான மைண்டோட என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. உங்களுக்காகவே ஒரு சைடு ஹசல் சீரீஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன். அதையும் போய் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் போய் கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு சின்னதாக இன்னைக்கே ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம பப்ளிஷ் பண்ணுற வீடியோவில் உங்களை வந்து சேரணும்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ஹிட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye, take care. Thanks for watching.